ஒரு அடி வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். எப்படி கட் பண்ணி எடுக்கிறோன்றதை அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். பிசுறு தட்டாமல் நம்ம கட் பண்ணணும். அதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிசுறு தட்டாமல் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செடி வந்து வளர்ந்து கீழே விழுகும். அப்போ வந்து நமக்கு நம்ம விவசாய இடத்துல வந்து நமக்கு உள்ளே போய் தோட்டத்துக்குள்ளே போய் வரதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இன்னொன்று, கிளைகள் அதிகப்படியான கிளைகள் வர்றதுக்காக தான் இந்த நம்ம நுனிக்கிள்ளுதல்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறோம். 45-50 நாளில் நம்ம அந்த மாதிரி ஒரு கட்டிங் எடுக்கும் பொழுது அது ஒரு நமக்கு மகசூலாகவும் ஆகிடும். செடி அதுக்கப்புறம் நமக்கு அதிகப்படியான கிளைகளும் விடும். இதை வந்து இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்ருங்க. ஒரு செடியிலேருந்து நமக்கு என்ன மாதிரியான மகசூல் கிடைக்கும், அதுலேருந்து லாபம் கிடைக்குன்றத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்காக தான் இந்த காணொளி பதிவு செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம்.